ஏன்னா ஃப்யூச்சருங்கிறதே எல்லாமே ஒரு பர்சனலைஸ்டு மெடிசன், பர்சனலைஸ்டு சாஃப்ட்வேர், பர்சனலைஸ்டு இதை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஸோ அதனால் இதில் ஏதாவது ஒரு டூல் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்த கட்டத்தில் வர்றது தான் வந்து விண்ட்சர்ஃப், கர்சர். அதுக்கப்புறம் இது தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. இவனுக்கு தான் கர்சர் பெரிய ஆள் இந்த மார்க்கெட்டில். இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் விண்ட்சர்ஃப். ஓகே, விண்ட்சர்ஃப் வந்து இப்போ ஓப்பன் ஏஐ வாங்கிட்டான் இவனை. ஓகே, இவனை வாங்க முயற்சி பண்ணால் வாங்க முடியல. ஓகே, ஸோ இவனுக்கு 2 பேர் பெரிய ஆள். இதுக்கும் அந்த நான் முன்னாடி போட்டதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து மோர் கண்ட்ரோல். நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தால் இது பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் எழுதி கொடுக்குற கோடுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் நிறையா இருக்கும். நீங்கள் நிறைய மாற்றிக்கலாம், நிறைய டெக்னிக்கல் திங்ஸ் நிறைய இதில் வச்சு பண்ணலாம். ஸோ அதனால் இது பாருங்கள். இதுக்கு நான் ஒர்க் ஷாப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். வேணா இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் தான் சொல்லி தருவேன். ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் சொல்லி தர மாட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல பெரிய ப்ரோக்ராம் வந்தால் இந்த செஷன் வராதிங்க. ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட் டூல் பற்றி ஒன்றுமே தெரியலனா வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒரு பேசிக் செஷன்ஸ் எடுப்பேன் இதை பற்றி எப்படின்னு. ஸோ இது கர்சர். இது கற்றுக்கிட்டிங்கன்னா கர்சர் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். இதுக்கப்புறம் ஆக்சுவலி உங்களுக்குலாம் ஆரம்ப புள்ளியே வந்து மைக்ரோசாஃப்டோட கிட்டப் கோபைலட் அப்படின்னு இவன் தான் ஆரம்பத்துலேயே வந்தான். இவன் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் விஎஸ்சிமாங்க, விஷுவல் ஸ்டுடியோ கோட் மேலே கிட்டப் கோபைலட்னு ஒரு ஃபீச்சர் ஒன்று கொண்டு தான். இப்போ இது வந்த பிறகு தான் கிட்டப்னா என்னன்னு தெரியும். கிட்டப்னா ஒருத்தர் கேட்டார் இருக்கீங்க கேள்வி. கிட்டப்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எப்படி கூகுள் ட்ரைவில் போய் ஒவ்வொரு ஃபைலாக சேவ் பண்ணிக்கிங்க, அது வந்து டாக்ஸாக மாறுது, ப்ரெசன்டேஷன் ஆகுது, இதெல்லாம் இல்லை. அதே மாதிரி கோடிங்க்குன்னு ஒரு ரெபாசிட்ரி, ஒரு இடம், அங்கே போய் நீங்கள் வந்து கோடை டம்ப் பண்ணிக்கலாம், இல்லை சாதாரண டாக்குமெண்ட்ஸ் கூட டம்ப் பண்ணிக்கலாம். அது உங்களோட பர்சனல் ரெபாசிட்ரி. அதில் வந்து பப்ளிக்காகவும் வச்சுக்கலாம், ப்ரைவேட்டாகவும் வச்சுக்கலாம். அந்த கோபைலட் அதில் கிட்டப்பில் ஒரு ஏஐ ஃபீச்சர் கொண்டு வந்தான். அந்த ஏஐ ஃபீச்சரை கொண்டு வந்து அவனோட விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு ஒரு எடிட்டர் இருக்குது. எடிட்டர்னால் அதில் தான் ப்ரோக்ராம் எழுதுவாங்க. எப்படி வேர்டு, எக்ஸல் மாதிரி அது ஒரு எடிட்டர் ப்ரோக்ராம் எழுது. அதில் இன்டெகிரேட் பண்ணான். பட் இது வச்சு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஃபோர்க் பண்ணி பண்ண தான் கர்சரும், அதேல ஃபோர்க் பண்ணி பண்ண தான் விண்ட்சர்ஃபும். ஸோ அந்த கோடை எடுத்துகிட்டு அவங்க ஒரு ஏஜென்டிக் ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. இது வந்து கேஸ்கேட்னு ஒரு ஏஜென்டிக் ஃபீச்சரு. இது வந்து என்னப்பா அது, கம்போசர் நினைக்கிறேன். கம்போசர்னு ஒரு ஏஜென்ட், ஒரு ஃபீச்சர். இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சொல்லுங்கள். இது நான் தனியாக ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இதில் ஒரு கும்பலில் சொல்லவே மறந்துட்டேன். நம்ம கூகுளோட ஃபயர் பேஸ் ஸ்டுடியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபயர் பேஸ் ஸ்டுடியோ. ஓகே, இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப கூகுளோட ஓன் ப்ராடக்ட்டு, நல்லாவே இருக்குது. ஆரம்பத்தில் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்தாங்க. பட் மாடல் மாற இன்னும் ரிச் ஆகிடும். ஸோ இதுவும் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுவும் ஃப்ரீ தான். ஓகே, பட் டிப்ளாய் பண்ணுறப்ப சில இதெல்லாம் கேட்பான், லிமிட்ஸு. அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க.